வருகிற 12/12/2025 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் சேல்ஸ் ரோஹிணியில் மட்டும் 15,000 டிக்கெட்டுகள் இதுவரையும் புக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் பார்க்க தொடங்குனீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆன போது 100 திரையரங்குகள் 100 நாட்கள் 120 திரையரங்குகளில் கடந்திருக்கு. அதை விட 100 திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடி இருக்கு அப்படிங்கிறத இப்போ அந்த விநியோகஸ்தர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது நம்ம கேட்குறோம். எவ்வளோ ஒரு சாதனை இந்த படம் ஏற்படுத்தியச்சு அப்படின்னா நம்மளால் சொல்லில் அடங்காதுங்க. அவ்வளோ ஒரு பெரிய சாதனை. இப்போ ரோஹிணி இதை பற்றி விவரிக்கிறாங்க ட்வீட்டில். அதையும் பார்ப்போமா? படையப்பா ரேஞ்ச் 15,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. த ஹையஸ்ட் எவர் ப்ரீ சேல்ஸ் பை எனி, அதுதான் முக்கியம், எனி சினிமா தேட்டர் ஃபார் ரீ ரிலீஸ். தேங்க்யூ தலைவா. அதாவது இதுவரையும் ரீ ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமும் இந்த சாதனையை படைத்ததில்லைங்கிறாங்க. இந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக 20,000 தொடும். ஏன்னா அவங்க ஷோவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இது ரோஹிணியில் மட்டும் இல்லை, பல பகுதிகளில் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மேசிவ் ரெஸ்பான்ஸு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா படையப்பா பார்க்க?